வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தர்மபுரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்ச் பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதை பற்றியான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். அதை தொடர்ந்து ப்ராபபிலிட்டி டெஸ்ட் 1 அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த டெஸ்ட் ஷெட்யூல் பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம யூனிட்டில் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி தியரி அண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 3 யூனிட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைக்கு. சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு 11 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணணும், ரொம்ப கிடையாது. 11 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஷின் வந்து யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த இயர் எண்டு ஃபுல்லாக இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3 யூனிட் ஆல்ரெடி இந்த பிடிஏ தவிர மீது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிஏ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் டெஸ்ட் ஃபுல்லாக. அடுத்தது இந்த அல்ஜிப்ராவில் தான் உங்களுக்கு தேர்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி டிஸ்கஷன் போட்டிருந்தேன். இப்போ நம்ம போடுறது வந்து இந்த ப்ராபபிலிட்டி டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன். சரிங்களா? அடுத்தது நியூமரிக்கல் வந்து நாளைக்கு தொடங்குறேன். சரிங்களா? நீ ஜஸ்ட் இது ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு 11 ரூபா பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கல, சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 1500 மட்டும்தான். அதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அடுத்தது நியூமரிக்கல் மெக்கானிக்ஸு, அடுத்தது ஓஆர். இந்த 5 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸில் ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதான் எலிமெண்ட்ரி டு போரோ தேர்வான கண்டினியூட்டி பவர் சீரிஸ், ஃபோரியர் சீரிஸ் டு லாஸ்ட் டாபிக் வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா டோபாலஜி, ரியலுக்கு அப்புறம் டோபாலஜியோட வரும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். சரிங்களா? அடுத்தது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், அடுத்தது டிஜி. இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் டெஸ்ட் 2 இருக்கும். அதே போல் இந்த லாஸ்ட் 5 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக 2 மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் யூனிட்டுக்கான மாடல் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக நம்ம வச்சு முடிச்சிருவோம். இதுதான் நம்முடைய டெஸ்ட்டு ஷெட்யூலுக்கான டிஸ்கஷன். ஓகேங்களா? டெஸ்ட் ஷெட்யூலுக்கான ஒரு விவ் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு வரும். இந்த ப்ராபபிலிட்டி தியரி இதுக்கான டிஸ்கஷன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, a coin is tossed until it appears the expected number of tosses required is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்க, இந்த காயின் வந்து டாஸ் பண்ணுறாங்க. அது வந்து அன்டில் எட் அப்பியர்ஸ் வரை நம்ம அந்த காயின் டாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் டாஸஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் டாஸஸ், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டாஸஸ் வந்து எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஈவெண்ட் என்ன நிகழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு இதை பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் நம்பர் ஆஃப் டாஸஸ் ஒரு டைம் நம்ம டாஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு டைமில் எட்டு விழுந்துருது, அதான் இது மீனிங். அப்போ அதுக்கான ப்ராபர்ட்டின்னா 1/2. அடுத்தது ரெண்டாவது டைம் டாஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் என்னன்னா ரெண்டாவது டைம் எட்டு விழுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்ல் வந்திருக்கும், அப்புறம் எட்டு வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டெய்லு எட்டு விழுந்தாலும் 1/2 1/2, அப்போ 1/2 1/2 த ஸ்கொயர். அடுத்து தேர்ட் டைம் டெய்ல் எட்டு. சரிங்களா? அப்படி வச்சுன்னா 1/2 த ஹோல் கியூப், அப்படியே போய்ட்டு இருக்குங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஐ மீன் எஸ்ன்றது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸா? சரிங்களா? அப்போ சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னால் பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2 த ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த s/2 ரெண்டால் டிவைட் பண்ணுறோம். இப்போ ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 1 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/8
ப்ளஸ் 3 இன்ட்டு 1/16 ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. இப்போ எஸ் மைனஸ் எஸ் பை டூ இது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிங்கன்னா 1/2 1/4 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது இட்ஸ் நத்திங் பட் ஜாமெட்ரிக் சீரீஸா. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வழக்கமாக நம்ம என்ன வச்சுப்போம் அப்படின்னா இந்த ஏ என்ன ஆர் என்ன இதை கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அதே தான் வழக்கமாக போடுறது தான். ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட் எலமெண்ட் 1/2 ஆறு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 தான். இங்கே 1/2 லெஸ் தென் 1 அப்படின்னால சாரி ஆறு வந்து லெஸ் தென் 1/2ன்றதுனால நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா. ஏன்றது 1/2 1 மைனஸ் 1/2. ஓகே. இப்போ 1/2 பை 1 மைனஸ் 1/2 அது 1/2 தான். கேன்சல் பண்ணுறதுனா 1 ஆயிரும். அப்போ எஸ் மைனஸ் எஸ் பை டூனா எஸ் பை டூ தானே. அதாவது இங்கே 2s மைனஸ் எஸ் பை டூ அப்போ எஸ் பை டூ. எஸ் பை டூ ஈக்குவல் டு 1 அப்படின்னா விச் இம்ப்ளைஸ் எஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2. ஸோ the coin is tossed until it disappears. Next number of toss is nothing but 2. ஓகேங்களா. ஸோ 2 தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது given the joint probability mass function given the joint probability mass function p x I x comma y the conditional probability mass functions of y given x is given by அப்படின்றது இது நமக்கு பார்த்தாலே கிளியராக தெரியுது. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா பி ஆஃப் அதாவது கிவன் வந்து ஒய் சரி கிவன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்போ இங்கே எக்ஸ்ன்றது கீழே வரும் சரிங்களா. இப்போ பி ஆஃப் எக்ஸ்கமா எக்ஸ்ன்றது கிவன்றது நமக்கு டினாமினேட்டர் வரும். டினாமினேட்டர்லாம் வழக்கமாக பி எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ்கமா இதாக வரும் சரிங்களா. அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. பி ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 7/10 and p of a is equal to 1/2 and p of a is equal to 2/5 then p of b bar அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதில் இந்த வழக்கமாக யூனியனும் இன்டர்செக்ஷன் வருது அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன p of a யூனியன் பிங்களா. இல்லையா. அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்துடும். p of a யூனியன் b is equal to p of a plus p of b minus p of a intersection b சரிங்களா. இதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா p of b is equal to p of b is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்களா 3/5 கிடைக்கும். அவங்க கேட்குறது p of b bar தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2/5 சரிங்களா. 2/5 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோர்த் ஒன் பாருங்க. If a and b are two independent events, p of a bar is equal to p of a bar is equal to 0.7, p of b bar is equal to k and p of n b equal to 0.8. then the value of k கேட்குறாங்க சரிங்களா. இந்த p of a bar அப்படின்றதும் 1 மைனஸ் p of a அப்படின்றதும் ஒன்று தானா சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஓகே இந்த கணக்கு பாருங்கள். fourth sum a and b are independent அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. a and b are independent. ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி p of a and b is equal to அதே ஃபார்மா தான் p of b ab minus p of a intersection b. இது நம்ம எடுத்துங்க அப்படின்னாக்கலாம் p of a plus p of b minus p of a intersection a and b independent அப்படின்னா p of a into p of b எழுதிக்கலாம் இல்லையா.
P of A plus P of B. P of B ரெண்டு எடுத்தோம்னா 1 minus P of A. ஓகேங்களா? P of A ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 0.3 plus P of B. கொஸ்டின் வந்து P of B bar கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஸ்டினில் நல்லா புரிஞ்சுங்க. P of B bar is equal to K. அப்படின்னா P of B is equal to 1 minus K தானா? சரிங்களா? இப்போ P of Bன்றது 1 minus K. அப்போ அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? 1 minus Kன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1 minus K 1 minus P of A அப்படின்னா P of A bar. அப்போ P of A bar தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 0.7. அதில் வந்து நம்ம P of A and B கொடுத்துருக்காங்க 0.8. இது ஃபஸ்ட் இந்த பக்கம் எடுத்ததுன்னா 0.5 1 minus K into 0.7. ஸோ இதிலிருந்து 1 minus K equal to 0.5 by 0.7. சரிங்களா? அடுத்தது which means 1 minus K equal to 5 by 7. இப்போ K equal to 1 minus 5 by 7 is nothing but 2 by 7. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வந்துடுறதுன்னா 2 by 7 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது சம் பாருங்கள். இது கொஷின்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறதுனால அப்படி தாங்க வரும். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்தது ஃபிஃப்த்து சம் பாருங்கள். A problem is in statistics given 5 students A, B, C, D, A. The chance of solving it இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. All of them are trying independently. இந்த ப்ராப்ளம் டு சால்விங் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கமாக நம்ம இதை போடுறோம். ப்ராபபிலிட்டியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. P of அட்லீஸ்ட் சரிங்களா 1 of them solved அப்படின்னா இது எப்படி வரும்? 1 minus P of none of them solved. இது இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். அப்போ 1 minus none of them solved அது எப்படி வரும்? P of A bar intersection B bar intersection C bar intersection D bar intersection E bar. ஏன்னா கணக்கில் E bar இருக்குது. அப்போ 1 minus இது எல்லாமே இண்டிபெண்ட் தான். அவங்க இண்டிபெண்ட்லி கொடுத்துட்டாங்க. இப்போ P of A bar into P of B bar எக்ஸட்ரா P of E bar. P of A இது வந்து நீங்கள் 1/2 எடுத்துக்கணும். இது என்னன்னா P of A இது வந்து P of B P of C. சரிங்களா? P of A 1/2னா P of A barன்றது 1 minus 1/2 இது 1/2. சரிங்களா? 1 by 1/2. இது 1/3ன்றது P of B அப்படின்னா P of B bar வந்து 2/3. அடுத்தது 1/4 P of C அப்படின்னா இதுக்கு வந்து 3/4 தான் P of C. P of D 1/5 அப்படின்னா P of D barன்றது 3/5. சரிங்களா? அடுத்தது 1/6னா 5/6. இங்கே பாருங்கள் இது எல்லாமே கேன்சல் ஆகிரும். எனக்கு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 1/6 அப்போ 5/6 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது வந்து 5/6. அடுத்தது இந்த ரிலேஷன் பிட்வீன் த ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட் அண்ட் அக்யூமுலன்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள் நமக்கு ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ2 is equal to K2 அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அதே போல் μ4 is equal to K4 plus 3 K4 is equal to μ4 minus 3 μ2 square. சரிங்களா? K4 is equal to μ4 minus 3 μ2 square. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன ரிலேட் பண்ணுறாங்கன்னா இந்த 3 μ2 square அந்த பக்கம் போச்சு அப்படின்னா μ4 is equal to K4 plus 3 μ2 போல் K2 போட்டோம்னா K2 square. சரிங்களா? இப்போ K4 K2 square அப்போ μ4 போல் K4 plus 3 μ2 square கிடைக்கும். அடுத்தது இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னன்னா
A and B are independent events with probability A, probability B equal to இது ஏன்றது இங்கே இல்லைங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா P of A intersection B equal to A அப்படின்னா தென் P of B நான் கேட்குறாங்க சரிங்களா. அதே போல் A and B are independent கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா P of A intersection B equal to P of A into P of B. P of A intersection தான் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த P of Bயும் P of B ஈக்குவல். அப்போ P of B வேணும்னா P of Aவுக்கு பதிலாக P of B போட்டுக்கலாம். அப்போ P of B the whole square கிடைக்கும். இதில் இருந்து P of B ஈக்குவல் 2 ரூட் எடுத்தோம்னா ரூட் A. ரூட் தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து ரேண்டம் வேரியபிள் x is the following probability mass function x P of x. இந்த வேல்யூ ஆஃப் x less than 5 அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தா நமக்கு தெரியுது. எல்லாத்தையும் கூட்டணும்னா சமேஷன் P of x சரிங்களா. கூட்டணும்னா 1 வரணும். அப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோங்க அப்படின்னாக்கா நமக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 வருது. 49A ஈக்குவல் டு 1 A ஈக்குவல் டு 1/49. இதில் இந்த ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 5 அல்லது 5 கீழே கேட்குறாங்க. அல்லது இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 - P of x ஈக்குவல் டு 5 எழுதிக்கலாம். 5 5க்கு மேலே பார்த்தா சிம்பிளாக 2ல் முடிஞ்சிடும். இப்போ 11 13 பார்த்தீங்கன்னா 24A. அப்போ 24/49 சரிங்களா. இது வந்து 24/49. ஆக்சுவலாக என்னன்னா 1 - 24/49. அப்போ 49 - 24/49 அப்படின்னா 25/49 சரிங்களா. அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் இதுதான் நமக்கு வரும் ஓகேங்களா. அடுத்தது இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ஓகேங்களா. இந்த கணக்கு பாருங்கள். இது ஒரு ஈஸியான சம் தான். இந்த மாதிரி கணக்கு கட்டாயம் வருங்க. இதை நீங்கள் கரெக்டாக போடணும். The joint probability density functions of f of x means 3/2 x square y. இது x ஓட லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது fx of x சரிங்களா. அது நம்ம எப்படின்னு போடலாம். இது எத்தனாவது கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8வது சரி 9வது கணக்கு. fx of x மார்ஜினல் ஃபங்க்ஷன் ஆஃப் fx of xனா இங்கே வந்து dy வரும் சரிங்களா. f of x, y வழக்கமாக 3/2 x square y. இங்கே dy. இங்கே x அப்படின்னா இங்கே ஒரு dy வரும். அப்போ இங்கே yனா yயோட லிமிட் தான் நம்ம எழுதணும் சரிங்களா. இங்கே yயோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 2 அது எழுதிக்கலாம். 0 to போட்டோம்னா கான்ஸ்டன்ட் 3/2 வெளியே எழுதிட்டு 0 to y அப்படின்னா x ஸ்கொயரும் வெளியே எழுதலாம். இப்போ y dy 3x square by 2 y square by 2 0 to 2 3x square by 4 இது 4 ஒரு வந்துடும். அப்போ 3x square xோட லிமிட் என்ன 0 less than x less than equal 1. இதுதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா சரிங்களா. அடுத்தது எ பிளேயர் நல்லா பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. A player tosses 2 coins. If 2 head appears, he wins ₹4. If 1 head appears, he wins ₹2. But if 2 tail appears, loses 3. Then find the expected sum of the money he wins அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை. எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 காயின்ஸ் தான் கொடுத்துருவாங்க இல்லையா. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எனக்கு என்ன வரும் எட்டு டெய்லு டெய்ல் ஹெட்டு டெய்ல் டெய்ல் சரிங்களா. அப்போ இது அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க எ பிளேயர் டசஸ் 2 காயின்ஸ் அப்படின்றாங்க. 2 காயினா இந்த மாதிரி நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் 2 ஹெட் அப்பியர்ஸ் அப்படின்னா 2 ஹெட் அப்பியர் எடுத்து நம்ம ஒன்று தான். அப்போ அவர் எவ்வளோ வின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 4 வின் பண்ணுறாரு. அதுக்கான ப்ராபிலிட்டி என்னன்னா 1/4. 2 ஹெட் வரதுல ஒன்று தானே. அப்போ 1 டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் அவுட்கம்ஸ் வந்து 4. அடுத்தது 1 ஹெட் அப்பியர்ஸ். 1 ஹெட் வரது நம்ம 2 சாய்ஸ் இருக்குது HDTH. அப்போ எப்போ நம்ம எவ்வளோ வின் பண்ணுறாருன்னா 2 வின் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு வந்து 1/4 அதுக்கு ஒரு 1/4 முதல்ல நம்மளுக்கு 2/4 ஈக்குவல் டு 1/2 எழுதிக்கலாமா. அடுத்தது 2 டெய்ல் அப்பியர் ஆகுதுன்னா அவர் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா 3. லாஸ்னால் அங்கே மைனஸ் வச்சுக்கணும் சரிங்களா. அதே போல் 2 டெய்ல்னாலும் அங்கே ஒரே ஆப்ஷன் தான். அப்போ 1/4. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் சமேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா 4 மல்டிப்ளைனா 4 1 ஆயிரும்.
ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 1 ஆயிரும் ப்ளஸ் 1 இப்போ -3/4 கிடைக்கும். 2 - 3/4 அப்போ 5/4. 5/4 ஆன்சர் இல்லை. அப்போ நம்ம எடுத்துக்கோங்கன்னா 1.10 அதில் 2 8 20 520. அப்போ 1.25 தான் ஆன்சர். அடுத்தது தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் n days. இதெல்லாம் டைரக்டான ரிசல்ட். 7/2 power n. வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி லீப் இயர் செலக்டட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 வென்ஸ்டே ஆர் 53 சண்டே. லீப் இயர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 366 டேஸு. அது வந்து 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 வீக் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? அந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 வீக்கில் நமக்கு எந்த மாதிரி 2 நாள் 53 சண்டே ஆர் யூனியன் 53 ஃப்ரைடே கேட்குறாங்களே, அதை நம்ம அந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு பேர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு சண்டே மண்டே, அடுத்தது மண்டே டியூஸ்டே, இந்த மாதிரி நமக்கு வரும். சரிங்களா? அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா நமக்கு இதில் அந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 53 வென்ஸ்டேவுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் 2/7 அல்லது ஃப்ரைடேவுக்கு ஒரு 2/7 2 ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? 2 நாள் இதை நீங்கள் பேரை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 2/7 முதல்ல நமக்கு 4/7 கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸஸ் த எம்ஜிஎஃப் எம்எக்ஸ் அப்படி இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எம்ஜிஎஃப் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து வேரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? வேரியன்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம இந்த μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் இந்த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை பாருங்கள், போடலாம். இது ஆக்சுவலாக எம்எக்ஸ் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/3 மைனஸ் டியா. இது வந்து ஒரு 3 வெளில எடுத்துட்டிங்கன்னா 1 - t/3 வந்துடலாம். இப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா 1 - t/3 இந்த ஹோல் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா படி இந்த விவரிச்சிங்க அப்படின்னா 1 + t/3 + t/3 the whole square ப்ளஸ் எக்ஸட்ரா. சரியா? அப்போ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நமக்கு ஒரு தெரியும், இது எம்ஜிஎஃப்ல டெஃபினேஷன் படி 1 அதாவது μr டேஷ் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எம்ஜிஎஃப்ல p⁻r/r ஃபேக்டோரியல் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் என்னது μr டேஷோட. ஃபர்ஸ்ட் இது நமக்கு தேவையானது என்னது μ1 டேஷ், அடுத்தது μ2 டேஷ். இப்போ μ1 டேஷ் ஆறுக்குள்ள 1 போட்டிங்கன்னா டீயோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் μ1 டேஷ். அடுத்தது μ2 டேஷ்னா இங்கே 2 போட்டிங்கன்னா ஆறுக்கு t²/2 ஃபேக்டோரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் μ2 டேஷ். சரிங்களா? அப்புறம் எடுத்து எழுதாங்கன்னா அடுத்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணோம்னா t/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/3 ப்ளஸ் t²/2 ஃபேக்டோரியல் மேலே 2 மல்டிபிள் டிவைட் பண்ணாங்கன்னா 2/9 ப்ளஸ் எக்ஸட்ரா. இதுதான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு μ1 டேஷ். இதுதான் என்னது μ2 டேஷ். சரிங்களா? therefore variance of x ஃபார்முலா μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் the whole square. μ2 டேஷ்ன்றது 2/9 மைனஸ் 1/3 the whole square. இப்போ 2/9 மைனஸ் 1/9 ஈக்குவல் டு 1/9. ஓகேங்களா? இப்போ 1/9 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து 13வது கேள்வி. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து 1/9. அடுத்தது பேஸ் தியரம். சரிங்களா? the probability of xyz become managers அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராபபிலிட்டி the bonus scheme will be introduced அப்படின்னாக்கல அதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the manager was appointed was x. இது நம்ம பேஸ் தியரம் உங்களுக்கு தெரிஞ்சால் கிளியராக புரியும். ஒன்றும் இல்லை, அது எப்படி போகணும்னு ஷார்ட்கட்டாக கொடுத்துருந்ததை வழக்கமாக அவங்க என்ன கொடுத்துருவோம் அதை எடுத்துங்க. p of x is equal to
4/9. P of y equal to 2/9. ஓகேங்களா? அடுத்தது P of z is equal to 1/3. இது மூணு எடுத்துக்கிட்டீங்களா? இது எடுத்துட்டு அடுத்தது இதில் ஒரு போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பின்றது சப்போஸ் போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா the probability of b by x. இதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ்ன்ற மேனேஜருக்கு நீங்கள் போனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா கொடுத்துக்கிறது 3/10. இதே மாதிரி மூணு கருது இல்லாமா? P of b given y is equal to 1/2. P of b by z is equal to 4/5. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி இந்த மேனேஜர் வாஸ் அப்பாயிண்டட். சப்போஸ் நீங்கள் இதில் அப்பாயின்ட் பண்ணுற மேனேஜர் எக்ஸாக இருக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா இது ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் எக்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எப்போ அப்படின்னாங்களா எக்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸு அது எதுலன்னா மேனேஜருக்கான போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. அதனால் x/b தான் அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அந்த எக்ஸ் மேனேஜர் போனஸ் வாங்குறது அது இன்ட்டு P of x. சரிங்களா? இது அது எப்படி பார்த்தீங்கன்னா b given x into P of x into ப்ளஸ் அதே மாதிரி y கழுதலாமா P of y plus P of b given z into P of z. இதனுடைய எல்லா வேல்யூவும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த அனைத்து வேலையும் எழுதி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் செகண்ட் இதை நீங்கள் எழுதி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 6/23. ஓகேங்களா? லாஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கிவன் f of x, y கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு இந்த வேல்யூ ஆஃப் P of x greater than 1. முன்னாடி நம்ம வெறும் f of x, y கொடுத்து அதில் ப்ராபபிலிட்டி மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்க. ஆனால் இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 1 கொடுத்துட்டு இது எப்படி போடுறது? சரிங்களா? அதை போடலாங்களா? அதுக்கான ஃபார்முலா பாருங்க. இது கொஸ்டின் நம்பர் 15. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x, y equal to e power x plus y minus of x plus y 0 less than infinity and 0 less than y less than infinity. சரிங்களா? 0 else probability of x greater than 1 இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் 0 to infinity. இங்கே x வருதுன்னா இங்கே dx வரணும். நல்லா புரிஞ்சுங்க. அது இங்கே வந்து fx of x ப்ராபபிலிட்டி மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்கே x வந்தால் அங்கே மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x இன்ட்டு dx வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் fx of x கண்டுபிடிக்கணுமா? fx of x தான் நம்ம சொன்னோம். இங்கே xன்னா அங்கே y வரணும், dy வரணும். அப்போது y-யோட x plus y into dy. இங்கே y-யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity. எக்ஸை பொறுத்து பண்ணது ஒய்யை பொறுத்து பண்ணாலும் எக்ஸ் வெளியே எடுத்துடலாம். e power minus x 0 to infinity e power minus y dy. சரிங்களா? இதுலேருந்து e power minus x இது e power minus y 0 to infinity e power minus x minus இந்த மைனஸ் கூட வெளியே எடுத்துடலாம். இந்த மைனஸ் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். e power minus infinity 0 minus of 1. சரிங்களா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் e power minus x. இப்போ fx of x வேல்யூ என்னன்னா e power minus x. சரிங்களா? அடுத்தது இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவாங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதில் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல 0 வரக்கூடாது. ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ வந்து greater than 1. அப்போ 1லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். 1 to infinity. ஓகேங்களா?
1 to infinity fx வந்து e power minus x into dx. e power minus x minus x minus of minus x 1 to infinity. இப்போ மைனஸ் வெளியே எடுத்துக்கோன்னா e power minus 0 minus of e power minus 1 minus into minus e power minus 1 equal to 1 by e. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 1 by e தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க. If x and y are independent random variables in the characteristic function between x and y, then ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கல நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் வரும். சரிங்களா? அதனால் புரிஞ்சுங்க, இது எம்ஜிஎஃப்பும் அண்டு எம்ஜிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா குமுலண்ட்டு அது இந்த ரெண்டு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னாக்கல இப்போ அடிஷனில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு if a1 a2 etc an with the probability of ai equal to 1 by i plus 1 1 less than equal to less than equal to n, then the probability none of the events occur. none of the events occur கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அந்த மாதிரி போகலாம்னா இது வந்து 2017 தியரிவில் கேட்ட கொஸ்டின். இந்த ஒன்று மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கான். அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏஐ ஈக்குவல் டு 1 by i plus 1. சரிங்களா? 1 less than equal to less than equal to n. என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் the none of the events occur கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பி ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 by 2. பி ஆஃப் ஏ டூ என்ன கிடைக்கும்? 1 by 3. பி ஆஃப் ஏ த்ரீ இஸ் ஈக்குவல் டு 1 by 4 எக்ஸட்ரா. சரிங்களா? அதே போல் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ஒன் என்ன கிடைக்கும்? 1 by 2. கணக்கு முன்னாடி வருது. இப்போ நான் 1 மைனஸ் எப்படின்னா 2 by 3. பி ஆஃப் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ த்ரீ இங்கன்னா 3 by 4 எக்ஸட்ரா. சரிங்களா? அவங்க நன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அவர் டைரெக்டாக நன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் நமக்கு தெரியும். பி ஆஃப் ஏ ஒன் பார் இன்டர்செக்ஷன் ஏ டூ பார் இன்டர்செக்ஷன் ஏ த்ரீ பார் எக்ஸட்ரா ஏஎன் பார் என்ன வரும்னா பி ஆஃப் ஏ ஒன் பார் இன்ட்டு இது வந்து இண்டிபெண்ட் அவங்களை கொடுத்துட்டாங்க ஏ டூ பார் எக்ஸட்ரா பி ஆஃப் ஏஎன் பார். பி ஆஃப் ஏ ஒன் பார் அதனோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1 by 2. அடுத்தது வந்து 2 by 3. சரிங்களா? அடுத்தது வந்து 3 by 4 எக்ஸட்ரா. இங்கே பாருங்கள், கடைசி உறுப்பு நமக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் ஏஎன். ஓகேங்களா? இப்போ பி ஆஃப் ஏஎன் அப்படின்னா வழக்கமாக 1 by n plus 1 வரும். அதே 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னா 1 மைனஸ் 1 by n plus 1. இப்போ இது கேன்சல் ஆகிட்டீங்கன்னா 1 by n plus 1 கிடைக்கும். சரிங்களா? 1 by n plus 1. இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிடுதா? இப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனல் எனக்கு என்ன வருதுன்னா 1 by n plus 1 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 by n plus 1 லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இது டைரக்ட் ரிசல்ட் வச்சுனது போலங்க நாட் ட்ரூ அப்படின்னா இது 0 to 1 வருது இருக்கும். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக வரும்னா 0 வரும். ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் தான் வேல்யூ 1. ஓகேங்களா? அடுத்தது a random variable x assumes the values plus 1 or minus 1 with equal probability then 1 by 2 அப்படின்னு கேட்குறாங்க. தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், எக்ஸு பி ஆஃப் எக்ஸ் இது ரெண்டு எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 1 இருக்குது. ஈக்குவல் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க 1 by 2 1 by 2. அப்போ சமேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்ன? சமேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸா ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 2 ஆன்சர் 0. சரிங்களா? சி ஆப்ஷன். அடுத்து தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த பர்சன் இஸ் n டைஸ் இஸ் நத்திங் பட் டைரக்ட் ரிசல்ட் தான் 7n by 2. மார்க் இன்இக்வாலிட்டி ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி சிலபஸில் இருக்குது புதுசாக. ஸோ
ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பவர் ஆர் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கே பவர் ஆர் லெஸ் தன் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் இங்கே லெஸ் தன் வரும் சரிங்களா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பவர் ஆர் கிரேட்டர் தன் கே பவர் ஆர். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க, இந்த 22 இந்த இதில் டைரக்ட் ரிசல்ட் தான், இருந்தாலும் பார்த்துங்க. இந்த வேல்யூ ஆஃப் பை ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ பவர் பாருங்க, இந்த இ பவர் ஐடிபி பை எக்ஸ் ஆஃப் ஏடி சரிங்களா. அடுத்தது இந்த செபிஷன் இன்இக்வாலிட்டி ஓகேங்களா. இந்த செபிஷன் இன்இக்வாலிட்டி நம்ம கணக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்களா 23வது ஓகேங்களா. ப்ராபர்ட்டி ஆஃப் -2 less than x less than 8 greater than or equal to 21/25. நமக்கு தெரியும் செபிஷன் இன்இக்வாலிட்டி எப்படி பார்த்தோம்னா, ப்ராபர்ட்டி ஆஃப் mod x minus mu less than k sigma greater than or equal to 1 minus 1 minus k ஸ்கொயர்னு போடுவோம். இந்த k சிக்மாவை வந்து நம்ம சீன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுலேருந்து கேவோட வேல்யூ என்ன வரும், c by சிக்மாவா. அந்த 1 implies probability of modulus x minus mu less than c greater than or equal to 1 minus 1 by k பதிலாக c ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர் இங்கே சிக்மா ஸ்கொயர் கிடைக்கும். இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாக்குள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மியூ மைனஸ் சரி மியூ மைனஸ் சிக்மா லெஸ் than x less than மியூ ப்ளஸ் சி இது 1 மைனஸ் சிக்மா ஸ்கொயர் பை சி ஸ்கொயரா அவன் கொடுத்துக்கிறது பாருங்கள், இந்த வேல்யூ தான். இப்போ இதன்படி பார்த்தோன்னா மியூ மைனஸ் சி ஈக்குவல் டு 2 சரி -2 மியூ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. அதாவது இங்கே கொடுத்துக்கிறத நம்ம அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. இது ரெண்டும் ஆட் பண்ணாங்கன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 மியூ இஸ் ஈக்குவல் டு 6 அப்போ மியூ ஈக்குவல் டு 3. இந்த கொஸ்டின்ஸில் வந்து மீன் கேட்கல, சப்போஸ் மீன் கேட்டாலும் அந்த மாதிரி நீங்கள் போகணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. மியூ வந்து 3 சரிங்களா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு சி, மியூ எடுத்துகிட்டு இது சியில் கண்டுபிடிச்சுன்னா சி வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா. இதில் ஏதாவது இந்த ஈக்குவேஷன் போடுங்க, மியூக்கு போல் 3 போட்டிங்கன்னா 3 + c = 8 அப்போ c = 5 ஓகேங்களா. இப்போ c = 5 அப்படின்னா இது எழுதுனா 1 மைனஸ் சிக்மா ஸ்கொயர் பை 25. ஆக்சுவலாக இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 21/25 ஓகேங்களா. அப்போ இதனோட வேல்யூ வந்து 21/25 ஈக்குவல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர வேல்யூ என்ன சிம்பிளை பண்ணோம்னா 25 மைனஸ் சிக்மா ஸ்கொயர் பை 25 21/25 இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 25 மைனஸ் சிக்மா ஸ்கொயர் 21 சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 21 ஈக்குவல் டு 4. அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் சொல்கிறது சிக்மா ஸ்கொயர் தான் 4. சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்போ 4ன்றதை நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. பாருங்கள் ஆன்சர் கண்டிப்பாக வேரியன்ஸ் இருக்கும் 4. ஸோ பாருங்கள் செகண்ட் சாய்ஸே 4 தான் ஓகேங்களா. அடுத்தது இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அந்த குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ குமுலன்ட் அப்படின்னாலே நமக்கு பாருங்கள் இது வந்து நமக்கு அடிஷனல் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன குமுலன்ட்டும் நமக்கு என்ன அடிஷனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஃப்பும் இது ரெண்டும் அடிஷனல் இருக்கும். அடுத்தது இந்த எம்ஜிஎஃப் ஆஃப் திஸ் வேல்யூ கேட்குறாங்க. எம்ஜிஎஃப் அப்படின்னா எம்எக்ஸ் ஆஃப் டி ஃபார்ம் என்ன, சமேஷன் இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1/2a. சரி இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இது வந்து மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம போடக்கூடாது, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜி மைனஸ் ஏ டு ஏ இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் 1/2a அது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 1/2a இன்ட்டு இது வழக்கமாக இதை நம்ம இ பவர் டிஎக்ஸ் பை டி சரிங்களா மைனஸ் ஏ டு ஏ
இதை போட்டோம்னா 1/2a இன்ட்டு 1/2at போட்டுக்கலாம். இது e பவர் எக்ஸுக்கு போல போட்டோம்னா e பவர் at மைனஸ் e பவர் மைனஸ் at. சரிங்களா? இதை 1/at இன்ட்டு e பவர் at மைனஸ் e பவர் மைனஸ் at பை 2 எழுதிக்கலாம். 1/8 இன்ட்டு இந்த வேல்யூவோட என்னென்னா சைன் HAT. சரிங்களா? சைன் HAT பை 80 தான் நமக்கு ஆன்சர். ஃபைனலாக செகண்ட் சாய்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து ஜிசி கண்டினியூஸ் அண்ட் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். இது வந்து டைரக்ட் ரிசல்ட்டுங்க. இது என்னென்னா சி ஆப்ஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் எபோட் மீன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் எபோட் மீன் என்னன்னா, அதாவது மியூ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் ஆர். அப்போ மியூ ஒன்னுன்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் 1 is nothing but expectation of x minus expectation of x bar. expectation of x தான். expectation of xன்றது x barனு சொல்லிடலாம். சாரி, x barனு சொல்லலாம். மைனஸ் e of x barன்றது x bar. ஏன் அப்படின்னா x barன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து மீன் தானே. அப்போ இந்த வேல்யூ வந்து 0. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அப்படின்னா மியூ2ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2xx பார். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா இது எக்ஸ் பார் ஏன்னா கான்ஸ்டன்ட் மைனஸ் 2. இதோட கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x பார்னு கிடைக்கும். ஓகேங்களா? டூ எக்ஸ் பார் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மறுபடியும் ஒரு எக்ஸ் பார். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பார் ஸ்கொயர். சரி, இது ப்ளஸ்ஸு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? e of x தான் எக்ஸ் பார். இட்ஸ் நத்திங் பட் என்னது இது? இது வந்து வேரியன்ஸ் தானே குறிக்குது. அப்போ the second order moment about mean is nothing but variance. ஓகேங்களா? அடுத்தது வேரியன்ஸ் இஸ் 20. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வேரியன்ஸ் வந்து 20. செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் about the origin 276. சரிங்களா? அப்படின்னா the mean of the random variable அப்படின்னு கேட்குறாங்க. வேரியன்ஸ் வந்து 20. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம் μ2 20. நமக்கு தான் பார்த்தோம் μ2. சரிங்களா? அடுத்தது இந்த செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் about ஆரிஜின்னா μ2 டேஷ் 276. மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா நமக்கு μ1 டேஷ் கேட்குறாங்க. சரிங்களா? இதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். μ2 is equal to μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் த ஹோல் ஸ்கொயர். அந்த μ1 டேஷ் த ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா μ1 டேஷ் ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா அந்த பக்கம் என்ன வரும்னா μ2 டேஷ் மைனஸ் μ2 டேஷ் என்ன கொடுத்துருக்காங்க? 276. μ2ன்றது 20. இப்போ 256. அப்போ μ1 டேஷ் ஹோல் ஸ்கொயர். μ1 டேஷ் ரூட் ஆஃப் 256 is nothing but 16. ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும். நமக்கு வந்து கிரேட்டர் தன் 0 தான் இருக்கணும். அதனால 16. ஓகேங்களா? அடுத்தது a single card is drawn from the pack of 52 cards. What is the probability that the card is either queen or 7 கேட்குறாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 52 கார்ட்ஸில் குயின் எத்தனை இருக்கும், 7 நம்பர் எத்தனை இருக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா 4 இது 50 பிரிக்கிறாங்க. டைமண்ட், ஹார்ட்டு, ஸ்பேடு, கிளப். அது ஒவ்வொன்றிலையும் ஒரு குயின் ஒரு 7 இருக்கும். அப்போ 4 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 4/52. சரிங்களா? 4/52 மொத்த கார்டு. இது ஒரு 4/52. டோட்டலாக 8/52.
இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 4வது சொல்லுவாங்கன்னா 2 8 சரிங்களா, 1 4 3 12 2/13 தான் ஆன்சர். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இது வந்து பாருங்களேன், இது நார்மலாக இந்த k இன்ட்டு மைனஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி f of x இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. இந்த f of xக்கு 1/1 + x ஸ்கொயர் போட்டாங்கன்னா இந்த k வேல்யூ எடுத்துட்டுங்க, இதோட வேல்யூ வந்து 1/1 + x ஸ்கொயர் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 1/5 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்தது இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் x அண்ட் y ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த கோவேரியன்ஸ் பிட்வீன் x அண்ட் y. கோவேரியன்ஸ்க்கான இது டைரக்ட் ஃபார்முலா இது e of xy minus e of xy. The probability that the teacher the probability that teacher will give the unannounced test during any class is 1/5. The student is absent twice, then the probability that he misses at least one test is, அதாவது எனி கிளாஸஸில் சரிங்களா, அவங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க மேடம், அதில் அந்த பையன் வந்து 2 டைம் ஆப்சென்ட் ஆகிட்டான். ஆனால் ப்ராபிலிட்டி என்ன கேட்குறான், இ மிஸ்ஸஸ் அட்லீஸ்ட், அதாவது அவன் மிஸ் பண்ணதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்றது அவங்க கொஸ்டினை கேட்குறாங்க சரிங்களா. அது பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இதை வந்து நம்ம போகலாம். கொஸ்டின் என்ன 33. ப்ராபிலிட்டி ஆஃப் மிஸ்ஸஸ் அட்லீஸ்ட் ஒன் டெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் அந்த அட்லீஸ்ட் ஒன் டெஸ்ட் தான் பி ஆஃப் ஏஐ 1/5ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1 மைனஸ் அப்படின்னா நன் ஆஃப் தி டெஸ்ட் இ மிஸ்ஸஸ்ன்னு அர்த்தம், கரெக்டுங்களா. நன் ஆஃப் தி டெஸ்ட், எந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணாமல் இல்லை, அதுதான் மீனிங் சரிங்களா. அப்படின்னா நன்னு நமக்கு தெரியும், பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார், அதனால 2 டேஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னா 1 மைனஸ் ஏ பார் 1/5 சரிங்களா. அப்போ பி பார்ன்றதும் அதே 1/5 தான். இப்போ ஃபைனலாக வேணும்னா 1 மைனஸ் 4/5 இன்ட்டு 4/5 1 minus 16/25 9/25 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. 9/25. அடுத்தது a person chooses 4 person chosen at random from a group of 3 men, ஓகேங்களா. 3 men and 2 women and 4 children. The chance that exactly 2 of them are children. மொத்தம் 4 பேர் சூஸ் பண்ணுறாங்க, அதில் கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி 2 சில்ட்ரன் இருக்குன்றாங்க. மொத்தத்தில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3 men 2 women 2 women 4 children. மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸா. அப்போ இதில் என்ன கண்டிஷனாக 4 பேர்னு சூஸ் பண்ணால் கண்டிப்பாக 2 பேர் சில்ட்ரனை சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது 4 பேர்ந்து 2 பேர் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ 4C2 மீதி எத்தனை பேர் நமக்கு தேவைப்படுறாங்க, 2 பேர் தேவைப்படுறாங்க. 2 பேர்ன்றது 5லேருந்து 2 பேர், இப்போ 5C2 / 9C4 அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 10/21 கிடைக்கும் சரிங்களா. அடுத்து இன்னும் நான் லீப் இயர் அப்படின்னா 365 டேஸில் ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ் 53 சண்டே 3 நாள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே தான் நமக்கு கிடைக்கும். அந்த 1 டேன்றது எது வேணும் இருக்கலாம், சண்டே இருக்கலாம், மண்டே இருக்கலாம், எது வேணும் இருக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எனக்கு சரிங்களா அந்த 1 டேன்றது அப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன வரும்னா 1/7. அந்த ஒரு நாள்ன்றது 7 நாள் மொத்தம் எது வேணால் கிடைக்கலாம், அந்த 7 நாளில் ஒரு நாள் கிடைக்கலாம். இப்போ 3க்கும் பார்த்தீங்கன்னா அதே 1/7 ப்ளஸ் 1/7 பார்த்தீங்கன்னா 3/7 நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுதான் சி தான் ஆப்ஷன் கரெக்டாக 3/7 ஓகேங்களா. அடுத்தது இது டைரக்ட் ரிசல்ட்டு பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் எக்ஸன் ரேண்டம் வேரியபிள் செட் டு கன்வெர்ஜ் டு எக்ஸன் ப்ராபர்ட்டி அப்படின்னா இதுக்கான டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கிரேட்டர் தென் எப்சிலான், அடுத்தது ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 மாடுலஸ் xn - x கிரேட்டர் தென் எப்சிலான் டென்ஸ் டு 0. இதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கும், ஆனால் இங்கே இப்போ சம்முன்னு இருக்கும், 2 வித்தியாசம் சரிங்களா. அதனால் ஃபார் ஆல் கிரேட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த ரேண்டம் வேரியபிள்
random variable x is the probability f of x equal to k by 1 k by x factorial, then the value of x ன்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கமாக கண்டுபிடிக்கிற மாதிரி போட வேண்டியது தான். இந்த கேவை வெளியே எடுத்துட்டோங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? k இன்ட்டு 0 to இங்கே 0 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 0 to infinity 1 by x factorial equal to 1. இப்போ k இன்ட்டு 0 போட்டாங்க அப்படின்னா 1 0 போட்டோம்னா 1 by 0 factorial 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus etc. equal to 1. இப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். e power x equal to 1 plus x by x square by 2 factorial plus etc. x equal to 1 போட்டோம்னா 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus etc. கிடைக்குமா? அதுதான். அப்போ x equal to 1 போடுறதுன்றது nothing but e ஓட வேல்யூ ஈக்குவல் k into e equal to 1. k equal to 1 by e. இந்த 1 by தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 38வது கொஸ்டின். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வரது வாய்ப்பு இருக்குது. இதில் எது நாட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சது தான் இதை உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுங்க. சரி, பை எக்ஸ் ஆஃப் டி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்றது பை எக்ஸ் ஆஃப் டின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இ பவர் எஃப் இ பவர் ஐடிஎக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இதில் இந்த பை எக்ஸ் ஆஃப் டி இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியும். பை எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே வந்து பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துங்க. இது ஃபுல்லாகவே பை எக்ஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் அந்த மாதிரி. அது எக்ஸ் ஆஃப் டி, இந்த இடத்துல டி தான் கான்செப்ட், எல்லாமே டி தான் வருது. எக்ஸ் கொடுக்கல டி. சரிங்களா? பை எக்ஸ் ஆஃப் டி, இது வந்து பை எக்ஸ் ஆஃப் டி, இந்த மாதிரி எல்லாமே பை எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கலாம். இதில் டி கூட 0 போட்டால் பை எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கணும். அப்போ எதுலாம் 1 கிடைக்குதோ அதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், கிடைக்காது நாட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பி கூட 0 போட்டிங்கன்னா q ப்ளஸ் பி ஹோல் பவர் என்ன கிடைக்கும்? நம்ம பி ப்ளஸ் q 1 தானே, அப்போ 1. இந்த டி கூட 0 போட்டிங்கன்னா காஸ் 0 1. இதில் பாருங்கள் காஸ் 0 1 1 ஸ்கொயர்னா 1 தான். இதில் இ பவர் எக்ஸ்போனன்ஷியல்னா இ பவர் ஆஃப் டிக்கு 0 போட்டிங்கன்னா இ பவர் 0 1. அப்போ இ பவர் 1 ஈக்குவல் டு இன்னு தான் கிடைக்குது. அப்போ இதுதான் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்து அக்கார்டிங் டு தி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒன்று தான். பை ஆஃப் 0. சரிங்களா? அதாவது பை எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, பை எக்ஸ் ஆஃப் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அடுத்து பை எக்ஸ் ஆஃப் டின்றது இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், ரொம்ப முக்கியமானது. பை எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் பை எக்ஸ் ஆஃப் டி கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். திட் இஸ் நாட் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த கார்ட்ஸ் ட்ரான் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ரம் தி வெல் சப்போர்ட் 52 cards. Find the probability that all the 3 cards successfully is yes without replacing the card each draw. அதான் கேட்குறாங்க. ஒவ்வொரு ட்ராவில் இருந்தும் நீங்கள் கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கான 3 cards எடுக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி என்ன? அது ஏஸ் கார்டு. சரிங்களா? அது வந்து மொத்தம் 4 கார்டு இருக்குது நம்மளுக்கு. அப்போ 4ல் நம்ம ஒன்று எடுத்தோம்னா 52 எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிறோம். மறுபடியும் என்ன எடுக்கிறோம்? அப்போ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம், 3 கார்டை குறைஞ்சிரும். இப்போ 3ல் தான் ஒன்று எடுத்துக்கணும். 3C1 52C1. சரி 51, மொத்த கார்டு 51 மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2/50, இது 1 குறைஞ்சிடும், 50ல் 1 குறைஞ்சிடும். இந்த 4/52 நம்ம வந்து 1/13 எழுதிக்கலாம். 3 வந்து 1/17 எழுதிக்கலாமா? இது 1/25 எழுதிக்கலாம். இந்த 3 பேருக்குன்னா 1/5/25 கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து மேத்தமெட்டிக் ப்ராபர்ட்டி ஆல்சோ டெர்ம்ட் அஸ் கிளாசிக்கல் ப்ராபர்ட்டி. இந்த ரோலிங் ஆஃப் டை until 4 is the sample space nothing but அந்த மாதிரி நீங்கள் அந்த அப்பில் வருதுன்றதுனா கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட் தான் இது எல்லாமே. அடுத்து ப்ராபர்ட்டி நாட் கெட்டிங் 3 when the die is thrown. நான் கெட்டிங் 3னா 3 தவிர மற்றதெல்லாம் எத்தனை விழுன்னு பார்த்தா நமக்கு 5/6 விழும். சரிங்களா? அது 1 தவிர அப்படின்னும் போது. அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் 1/2 x 1/2 the ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா. நமக்கு சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் ஃபார்மா தெரியும். இ ஆஃப் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது தான் 1/2. இது 1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 1/2 minus 1/4. அப்போ 2 minus 1/4 1/4.
சரிங்களா. இதுதான் வந்து சிக்மா ஸ்கொயர். சிக்மான்றது 1/2 சரிங்களா. அடுத்தது இது எம்ஜிஎஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் சரிங்களா. இது வழக்கமாக நம்ம எம்ஜிஎஃப்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், சமேஷன் இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் 1/2 பவர் எக்ஸ் சரிங்களா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ன்றது 1 to infinity, இது சமேஷன் இ பவர் t/2 பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அது என்ன கூட 1 போட்டாங்க அப்படின்னாங்கள இ பவர் t/2 ப்ளஸ் இ பவர் t/2 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா. இதில் இ பவர் t/2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 ப்ளஸ் இ பவர் t/2 ப்ளஸ் இ பவர் t/2 the whole square ப்ளஸ் எக்ஸட்ரா. இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1, அப்போ இ பவர் t/2 இ பவர் t/2 சரிங்களா. இது சிம்பிள் பண்ணால் 2 மைனஸ் இ பவர் t/2 இந்த இன்வெர்ஸு இ பவர் t/2 இது மாதிரி இன்வெர்ஸ்லாம் தலையில் போட்டோம்னா நமக்கு இது கேன்சல் வரும். அப்போ இ பவர் t/2 மைனஸ் இ பவர் t, இதுதான் ஆன்சர், இ பவர் t/2 மைனஸ் இ பவர் t. அடுத்து இப்போ அந்த 2 யூனிட்ஸ் ஏன் பி ஏன் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எதுவும்னா இதாக இருக்கும். அடுத்தது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார் அப்படின்னா இது வந்து ஏ, இது வந்து பி, இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பி தான் கிடைக்கும். அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நத்திங் பட் பி. இதுக்கு ஃபார்ம் என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ எவ்வளோ, சரி பி ஆஃப் இல்லை ஏ இன்டர்செக்ஷன் பி பி, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி தான் இதுக்கு ஆன்சர் சரிங்களா. அடுத்தது இந்த சம் பாருங்க. From the following table bivariate distribution, அதாவது ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ் கமா ஒய் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 கேட்குறாங்க. ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எனக்கு ஒய் இருக்கிறது மொத்தம் 3 வேல்யூ தான். அப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு 3னா 1 2 3 இந்த 3 வேல்யூயும் கண்டுபிடிச்சி நீங்கள் கூட்டணும். ஒன்றும் கிடையாது. இது பாருங்க, இதுதான் பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1, இது பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2, இது பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3 சரிங்களா. ஒய் ஈக்குவல் டு 1ன்றது ஒன்றும் இல்லை, இதை 3 கூட்டுறதான். இது எல்சிஎம் வந்து நம்ம 32 எடுத்தோம்னா மேலே 2 ப்ளஸ் 1 3/32. அடுத்தது 1 வந்து பாருங்கள், இது அதுதான் 3/32. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 எல்சிஎம் எடுத்துட்டோங்க அப்படின்னா சரிங்களா. இதுக்கு 64 எல்சிஎம் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ 1 + 8 மறுபடியும் இதுக்கு 2 மட்டும் சரிங்களா. 11/64. இது எல்லாத்தையும் நீங்கள் 3 வேலையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 23/61 கிடைக்கும். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0. அதே போல் இது நீங்கள் வழக்கமாக நம்ம ஏற்கனவே நிறைய சம் போட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3/5 சரிங்களா. நத்திங் பட் இது என்ன ஃபார்முலா, பி ஆஃப் ஏ பார் இங்கே வந்து பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி. இது எப்படி இதெல்லாம் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதில் பை பி ஆஃப் பி சரிங்களா. அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அப்படி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 0.5 மைனஸ் 0.2 பை 0. பி ஆஃப் சரிங்களா. அப்போ நமக்கு 0.3/0.5 இப்போ 3/5 தான் முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 11 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். அந்த 3 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் வேணும்னா பணம் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இன்னும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் போடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.